அதாவது ஸ்டார்ஸ், ஒரு காலத்தில் எர்த்து ஃப்ளாட்டாக தான் இருக்குதுன்னு பல பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போவுமே இதை நம்புறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை எர்த்து ஸ்பேஸ் ஷேப்பில் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு எர்த்தோட கிராவிட்டியில் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா எர்த்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது எர்த்தோட சென்டரை நோக்கி தான் எல்லா பொருளுமே இழுக்கப்படும். இதனால் எர்த்தோட சென்டரில் இருந்து நீங்கள் எட்ஜை நோக்கி நகர கிராவிட்டி காரணமாக நீங்கள் ஏதோ மலையேற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எர்த்தை நோக்கி தான் எல்லா பொருளுமே இழுக்கப்படுது அப்படிங்கிறப்போ எர்த்தில் வாட்டருமே சென்டரை நோக்கி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதனால் எர்த்தோட சென்டரில் ஒரு மிகப்பெரிய கடல் உருவாகி இருக்கும். அதுக்கடுத்து எர்த்தில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது எர்த்தோட எல்லா பகுதியிலுமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்காது. இதனால் எர்த்தோட சென்டரில் திக்கான அட்மாஸ்பியரும் எர்த்தோட எட்ஜ் பகுதியில் தின்னான அட்மாஸ்பியரும் இருக்கும். இதனால் எர்த்தோட சென்டரில் அதிகமான புயல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எர்த்து ஃப்ளாட்டாக இருக்கிறதால எர்த்தில் டே நைட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னாக்கா எர்த்தோட பல பகுதிகள் பர்மனெண்ட்டாக பகலாகவும் பல பகுதிகள் பர்மனெண்டா இரவாகவுமே இருக்கும். முக்கியமா நேவிகேஷன் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம இப்ப எப்படி லடாக் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி எர்த்து ஃபிளாட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா எர்த்தோட எட்ஜை எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருப்போம். எர்த்து ஃபிளாட்டா இருக்கிறதால ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் எதில் வரும் அப்படின்னாக்கா பிசிக்ஸ் லா எல்லாமே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற எல்லா பிசிக்ஸ் லாவையுமே நம்ம வேற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன் நம்மளோட யூனிவர்ஸையே வேற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியதா இருந்திருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எர்த்து ஃபிளாட்டா இருக்கிறது நல்லதா இல்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷேப்ல இருக்கிறது நல்லதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.